திருப்பாச்சேத்தி அருகே வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்ற கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். தற்பொழுது பொதுமக்களுடைய இந்த கோரிக்கை ஏற்று அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து யாராவது பேச வந்தாங்களே அவங்க கிட்ட? என்ன நிலவரம் இளையராஜா? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயை நம்பி சுமார் 3500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் செலுத்தப்பட்டன. தற்போது வைகாணியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால இந்த திருப்பாச்சேத்தி கண்மாய்க்கு தண்ணீர் அதிகமா வந்துகிட்டு இருக்கிறது. இதனால திருப்பாச்சேத்தி அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில விவசாய நிலங்கள் விவசாய பயிரிடப்பட்டிருப்பதாலும் மேலும் கண்மாய் மடைகளில் இருந்து தண்ணீர் திறந்து விட்டதுனால அந்த தண்ணீர் அதிகமான அளவுக்கு நீர் தண்ணீர் வந்ததுனால அப்பகுதியில் உள்ள அம்பேத்கர் காலனி மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து சூழ்ந்துள்ளது. இது குறித்து அவர்கள் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்கள் ராமேஸ்வரத்து மதுரை நெடுஞ்சாலையில சாலை மறியல் சென்றனர். தகவலிருந்து சம்பவம் எடுத்திருக்க வந்த அதிகாரிகள் டிஎஸ்பி கண்ணன் மற்றும் இன்ஸ்பெக்டர் எல்லாம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து கூறியபடியே உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுனால அப்பகுதி மக்கள் சாலை மறியலை விட்டுவிட்டு தற்போது வெளியே சென்றிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. நன்றி இளையராஜா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.